திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் 10,158 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ள 800 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட வடசென்னை மிக உய மின் நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து மின் உற்பத்தியை தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் உள்ள அனல் மின் நிலையங்களில் முதல் முறையாக குறைந்த அளவிலான நிலக்கரியை கொண்டு அதிகபட்ச மின் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பம் கொண்டது அந்த மின் நிலையம் என்று அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நல வாரியத்தின் www.tnctvwb.in என்ற புதிய இணையதளத்தை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் துவக்கி வைத்துள்ளார். வாரியத்தில் பதிவு செய்யவும், திருமணம், மகப்பேறு, கல்வி, தனிநபர் விபத்து, இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்குக்கான உதவித்தொகைகளை உறுப்பினர்கள் பெறவும் அந்த இணையதளத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என அரசு தெரிவித்துள்ளது. இணையதள துவக்க விழாவில் நல வாரியத்தின் தலைவர் ஜோ ஜீவா, தகவல் தொழில்நுட்பவியல் துறை செயலாளர் தீரஜ்குமார், தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவன மேலாண்மை இயக்குநர் ஜான் லூயிஸ், உறுப்பினர் செயலர் செந்தில்குமார், நல வாரிய அலுவல் சாரா உறுப்பினர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். சென்னை நங்கநல்லூரில் கணவரின் சிகிச்சைக்காக நகைக்கடையிலிருந்து நகைகளை திருடிய பெண் ஊழியரை போலீசார் கைது செய்தனர். கடையிலிருந்து நகைகள் மாயமாவதாக உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் ஊழியர்களிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். 2 மாதங்களுக்கு முன் பணியில் சேர்ந்த ரமா பிரியா என்பவர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு தமது கணவரின் சிகிச்சைக்காக தினமும் 1 சவரன் வீதம் 5 நாட்களில் 5 சவர நகைகளை திருடியதாக ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரைகளிலிருந்து அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை பிடிக்க வனத்துறை தடை விதித்துள்ள நிலையில் சட்டவிரோதமாக கடல் அட்டைகளை இலங்கைக்கு கடத்த முயன்ற 5 பேரை போலீசார் கைது செய்து 185 கிலோ கடல் அட்டைகளை பறிமுதல் செய்தனர். கடல் அட்டையின் மதிப்பு 3 லட்சம் ரூபாயாக இருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டையில் 22 வயது சரித்திர பதிவேடு குற்றவாளி ஒருவரை காரில் கடத்திச் சென்று உடலை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்தது தொடர்பாக 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். ஸ்டீபன் என்பவரை 4 பேர் வீடு புகுந்து கடத்திச் சென்றதாக அவரது பெற்றோர் போலீசாரிடம் தெரிவித்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் நிறுத்தப்பட்டிருப்பதை கவனித்த போலீசார் அதன் அருகே கைகளும் தலையும் வெட்டப்பட்ட நிலையில் ஸ்டீபனை சடலமாக மீட்டனர். அங்கிருந்து தப்பி ஓட முயன்ற 4 பேரில் 2 பேரை பிடித்ததாகவும் அவர்கள் மது போதையில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். சென்னை பள்ளிக்கரணையில் ஏசி வசதியுடன் கூடிய பேருந்து நிறுத்தத்தை தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் திறந்து வைத்தார். குழந்தை கடத்தல் தொடர்பாக பரப்பப்படும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். சமூக ஊடகங்கள் வாயிலாக ஏராளமான பழைய வீடியோக்கள், அவர்கள் தவறான வீடியோக்கள், எங்கேயோ நடந்த வீடியோக்கள், நடக்காத வீடியோக்கள் பல பதிவேற்றம் செய்யப்பட்டு தேவையற்ற வதந்திகளை பல நேரங்களில் பரப்புவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வதந்திகளை பரப்புவர்கள் மீது நடவடிக்கை காவல்துறை வழக்கு பதிவு செய்து 2-3 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த மாதிரியான வதந்திகளை பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம். நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் கூலி தொழிலாளர்களுக்கு போதை மருந்து வழங்கிய கும்பலுக்கு மூளையாக செயல்பட்டவனை குஜராத் மாநிலத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர். கூலி தொழிலாளர்கள் சிலர் வலி நிவாரணி மாத்திரைகளை நீரில் கரைத்து ஊசி வழியாக உடலில் செலுத்தி போதையேற்றிக் கொள்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இது தொடர்பாக 15 பேரை கைது செய்த போலீசார் அவர்களுக்கு கொரியர் மூலம் வலி நிவாரணிகளை அனுப்பியதாக கூறப்படும் சித்திக் சௌத்ரி என்பவனை குஜராத் சென்று கைது செய்ததுடன் அவனது நண்பர்கள் 4 பேரையும் ஈரோட்டில் கைது செய்தனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கடந்த மாதம் 7ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 18 பேர் மத்திய மாநில அரசுகள் நடத்திய பேச்சுவார்த்தையால் விடுதலை செய்யப்பட்டு விமானம் மூலம் சென்னைக்கு திரும்பினர். விக்கிரவாண்டி அருகே போலீசாரை பார்த்ததும் பைக்கை போட்டுவிட்டு தப்பியோட முயன்ற சுரேஷ் என்பவரை பிடித்து போலீசார் விசாரித்த போது முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணியாற்றியபடி அங்கு வருவோரின் பைக்குகளை திருடி வந்ததாக ஒப்புக்கொண்டார். அவரிடமிருந்து 21 பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன.
கள்ளக்குறிச்சி அருகே தியாகதுருகத்தில் அரசு விழா ஒன்றில் அமைச்சர் ஏவா வேலுவை வரவேற்க தொங்கவிடப்பட்டிருந்த வாழை குலைகளை விழா முடிந்ததும் கையோடு தயாராக கொண்டு வந்திருந்த கொடுவாளால் அப்பகுதி மக்கள் வெட்டி எடுத்துச் சென்றனர். சென்னை எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் மஞ்சள் நிறத்தில் கழிவுநீர் கலந்து ஓடுவதால் மீன்களின் இனப்பெருக்கம் பாதிக்கப்பட்டு தங்களது வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகும் என்று மீனவ கிராமத்தினர் தெரிவித்தனர். அப்பகுதியில் பல்வேறு எண்ணெய் நிறுவனங்கள் உள்ள நிலையில் கழிவுநீரை ஆற்றில் வெளியேற்றும் நிறுவனங்கள் மீது அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தினர். நீலகிரி மாவட்டம் அருவங்காட்டில் உள்ள இந்திய ராணுவத்துக்கு சொந்தமான வெடிமருந்து தொழிற்சாலைக்குள் நள்ளிரவில் 4 சிறுத்தைகள் புகுந்தன. வளாகத்தில் சிறிது நேரம் சுற்றித் திரிந்த சிறுத்தைகள் வாயிற்கதவு மீது ஏறி குதித்து வனத்திற்குள் சென்றன. சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் 2 கடைகளில் புகுந்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான 100க்கும் மேற்பட்ட செல்போன்கள் மற்றும் 1,40,000 ரூபாய் ரொக்கத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டடம் வழியாக புகுந்து மொட்டை மாடிக்கு செல்லும் படிக்கட்டில் அமர்ந்து ஒளி சுத்தியல் கொண்டு கடையின் பக்கவாட்டு சுவரை உடைத்து மர்ம நபர்கள் துணிகரத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூகுளில் ரிவ்யூ எழுதினால் பணம் கிடைக்கும் என ஆசை காட்டி பிறகு நமது நம்பிக்கையை பெற்றதும் வங்கி கணக்குக்கு பணம் அனுப்ப சொல்லி மோசடி செய்யும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக ஆவடி காவல் ஆணையர் சங்கர் எச்சரித்தார். நிறைய ஆன்லைன் ஜாப் ஸ்கேம்ஸ் வருது. அதாவது ஒரு ஆன்லைனில் ஒரு லிங்கை கொடுத்துட்டு அதில் ரிவ்யூ பண்ண சொல்கிறாங்க, அப்புறம் பணத்தை போட சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் பையன் எல்லாத்தையும் ப்ராடக்டாக இருக்கும்.